ஹரே கிருஷ்ணா. பெரியவா சரணம். தெய்வத்தின் குரல் முதல் பகுதி தொடர்ச்சி. நம் மதத்தின் தனி அம்சங்கள். மற்ற மதங்களில் இல்லாத பல அம்சங்கள் நம் மதத்தில் இருக்கின்றன. அதில் ஒன்று கர்ம கொள்கை, அதாவது கர்மா தியரி என்று சொல்கிறார்கள். நம் மதத்திலிருந்து வந்த பௌத்தம், சமணம் போன்ற மதங்கள் இதை ஒப்புக்கொண்டாலும் ஏனைய மதங்களில் இந்த கொள்கை இல்லை. கர்மா தியரி என்ன? எந்த செயலுக்கும் பிரதியாக ஒரு விளைவு உண்டு. காஸ் அண்ட் எஃபெக்ட் என்பதாகவும் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் என்பதாகவும் இவை தவிர்க்க முடியாத விதிகளாக இருக்கின்றன என்று பிசிக்ஸில் சொல்கிறார்கள். பௌதிகத்தில் சொல்வதையே மனுஷ வாழ்க்கைக்கும் பொருத்தி கர்ம கொள்கையை நம் ஆன்றோர்கள் கூறுகிறார்கள். பிரபஞ்சத்தில் ஜடமான பூதங்கள் போலவே சைத்தன்யம் என்ற அறிவுள்ள ஜீவன்களும் அடக்கம். இவை ஒன்று சேர்ந்துதான் லோக வாழ்வு. எனவே ஒன்றுக்கு இருக்கிற நியதி தர்மம் இன்னொன்றுக்கும் இருக்கத்தான் வேண்டும். மனிதனின் ஒவ்வொரு கர்மாவுக்கும் விளைவாக ஒரு பலன் உண்டாகித்தான் தீர வேண்டும் என்பதே கர்மா தியரி. பாவ கர்மம் செய்தால் அதற்கான தண்டனையை மனுஷன் அனுபவிக்க வேண்டும். புண்ணிய கர்மம் செய்தால் அதற்கான நற்பலன் இவனை வந்தடையும் என்கிறது நம் மதம். இம்மாதிரி பாவ புண்ணிய கர்மங்களை மனிதன் அனுபவிக்க வேண்டும் என்பதனாலேயே அவனுக்கு பல பிறவிகள் உண்டாகின்றன என்கிறது நம் மதம். நல்லது செய்ய வேண்டும், கெட்டது செய்யக்கூடாது என்பதை சகல மதங்களும் சொன்னாலும் அவை நம் மதம் மாதிரி இத்தனை அழுத்தம் கொடுத்து காரணம் விளைவு காஸ் அண்ட் எஃபெக்ட் தொடர்பை சொல்லவில்லை. மறுபிறப்பு கொள்கையை ரீஇன்கார்னேஷன் தியரி மற்ற மதங்கள் பாரத தேசத்தில் தோன்றாத மற்ற மதங்களில் எதுவுமே சொல்லவில்லை. அது மட்டுமில்லை, இதற்கு மாறாக பல தினுசான கருத்துக்களை சொல்கின்றன. ஆனபடியால் அந்த மதஸ்தர்கள் மனிதனுக்கு கர்மா தீருகிற வரை பல ஜென்மங்கள் உண்டு என்ற நம் கொள்கையை பலமாக ஆட்சேபிப்பார்கள். பொதுவாக அந்நிய மதஸ்தர் கருத்து என்னவென்றால், இந்த ஒரே ஜென்மாவோடு மனுஷனுக்கு பிறவி தீர்ந்து விடுகிறது. இந்த ஜென்மா முடிந்த பின் அவன் உயிர் என்றைக்கோ ஒரு நாள் சுவாமி கூறுகிற தீர்ப்பை கேட்பதற்காக ஓரிடத்தில் போயிருக்கும். அந்த நாளில், அதாவது ஜட்மெண்ட் டே, சுவாமி இவன் இந்த பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களை கணக்கு பார்த்து இவனை நித்திய ஸ்வர்க்கவாசத்துக்கோ அல்லது நிரந்தர நரகவாசத்துக்கோ அனுப்பிவிடுவார் என்பதே ஆகும். என்னிடம் வந்த வெள்ளைக்காரர். இப்போதெல்லாம் என்னிடம் நிறைய வெள்ளைக்காரர்கள் வந்தபடி இருக்கிறார்களே. அவர்களில் ஒருத்தர், இவர் புஸ்தகம் எழுதி பிரசித்தி பெற்றவர், வேடிக்கையாக சொன்னார், அவருக்கு பைபிளில் எங்கு பார்த்தாலும் கடவுள் அன்பே உருவானவர், காட் இஸ் லவ் என்று சொல்லிவிட்டு, இப்படிப்பட்டவர் ஒரு தப்பு பண்ணினவனை துளிக்கூட கருணையே இல்லாமல் மீளவே வழியில்லாத நித்திய நரகத்துக்கு அனுப்புகிறார் என்று சொல்வது பொருத்தமில்லாமல் தோன்றியதாம். எனவே ஒரு பாதிரியாரிடம் சமாதானம் கேட்டாராம். அதற்கு பாதிரியார், நிரந்தர நரகம் இருப்பது வாஸ்தவம், ஆனால் நிரந்தரமாக காலியாகவே இருக்கிறது என்றாராம். ஆனால் யோசித்து பார்த்தால் இதை நாம் ஏற்றுக்கொள்வது சிரமமாக இருக்கும். சுவாமி கருணை காரணமாக பாவியை கூட நரகத்துக்கு அனுப்பவில்லை என்று வைத்துக் கொள்வோம். அப்படியானால் அவர்கள் சித்தாந்தப்படி அவர் பாவியின் உயிரை எங்கே அனுப்ப முடியும்? அவர்கள் கொள்கைப்படி மறுஜென்மா இல்லையாதலால் பூலோகத்துக்கு மறுபடியும் அனுப்ப முடியாது. ஆனதால் பாவியையும் ஸ்வர்க்கத்துக்குத்தான் அனுப்ப வேண்டியதாகும். அப்படியானால் நாம் லோகத்தில் எந்த பாபத்தை வேண்டுமானாலும், எத்தனை பாபங்களை வேண்டுமானாலும் கூசாமல் செய்து கொண்டே போகலாம். முடிவில் எப்படியும் சுவாமி நம்மை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைப்பார் என்று ஆகும். அதற்கப்புறம் லோகத்தில் சகலரும் ஒழுங்கு தப்பித்தான் நடப்பார்கள். நம் மதப்படி கர்ம பலனை தந்து தீர்ப்பு தருகிற பலதாதாவான ஈஸ்வரன் பரம காருண்ய மூர்த்தி தான். ஆனால் அதற்காக லோகம் அதர்மத்தில் மனமறிந்து விழட்டும் என்று விடுகிறவன் அல்ல அவன். அதனால் என்ன பண்ணுகிறான்? நம் பாப பலனை புண்ணிய பலனையும் தான் அனுபவிப்பதற்காக நம்மை இன்னொரு ஜென்மா கொடுத்து மறுபடியும் இந்த உலகுக்கே அனுப்பி வைக்கிறான். சொர்க்க ஆனந்தம், நரக கஷ்டம் இரண்டும் இந்த உலகிலேயே தான் இருக்கின்றன. நாம் கலந்தாங்கட்டியாக பாபம் புண்ணியம் இரண்டும் போன ஜென்மாவில் பண்ணியிருப்பதால் இப்போது கெட்டது நல்லது இரண்டையும் சேர்த்து அனுபவிக்கிறோம். ரொம்ப பாவம் செய்தவர்கள் ரொம்ப கஷ்டப்படுகிறோம், ரொம்ப புண்ணியம் செய்தவர்கள் நிறைய சந்தோஷம் படுகிறோம். பொதுவிலே பார்த்தால் ரொம்ப கஷ்டப்படுகிறவர்கள் அல்லது சமமாக கஷ்ட சுகம் உள்ளவர்கள் தாம் இருக்கிறோமே தவிர தாங்கள் பரம சுகமாக இருப்பதாக நினைக்கிறவர்கள் ரொம்பவும் துர்லபமாகவே இருக்கிறார்கள். இதிலிருந்தே நாம் அனைவரும் பொதுவில் பாபமே அதிகம் பண்ணியிருக்கிறோம் என்பது புரிகிறது. பகவான் கருணை காரணமாக இன்னொரு ஜென்மாவிலாவது இவன் பாபத்தை கழுவிக்கொள்வானா என்று பார்ப்பதற்காக ஒரு பெரிய வாய்ப்பாக
பிறவியை கொடுக்கிறார். அதிலே குரு, சாஸ்திரம், கஷேத்திரங்கள் இத்தியாதி வசதிகளை எல்லாம் கொடுத்து இவனுடைய அழுக்கை துடைக்க முன்வருகிறார். இவன் கையால் ஆகாதவன், ஒரு நாளும் தானாக முன்னேற மாட்டான் என்ற அடியோடு உதவாக்கரையாக நினைத்து இவனுக்கு பாவியானாலும் கூட சொர்க்கத்தை கொடுத்து விடுகிறார் என்பதை விட, இப்படி இவனை கூட நம்பி இவன் தன்னைத்தானே கடை தேற்றிக் கொள்வான் என்ற நம்பிக்கை வைத்து புனர்ஜென்மா தந்து இதில் இவனுடைய நன்முயற்சிகளுக்கு பல விதத்தில் கை கொடுக்க சுவாமி முன்வருவதாக சொல்வதுதான் நன்றாக இருக்கிறது, பொருத்தமாகவும் இருக்கிறது. அதுதான் பரம கருணையாகவும் இருக்கிறது. எனக்கென்று முயற்சி என்ன இருக்கிறது? எல்லாம் உன் செயல் என்று ஜீவன் சரணாகதி செய்கிற போது சுவாமியே இவனை ஒரே தூக்காக தூக்கி விடுகிறார் என்பது வாஸ்தவம். ஆனால் இவனாக முயற்சியை விடுகிற சரணாகதியில் அனுகிரகம் செய்வது வேறு. இவனுக்கு முயற்சி செய்யவே லாயக்கில்லை என்று நினைத்து அனுகிரகம் செய்வது வேறுதான். புருஷ யத்தனம் என்று ஒன்று இருப்பதாக நினைக்கிற வரையில் அதில் ஜீவனை நம்பி விட்டு வைப்பதுதான் பரம கருணை. அதுதான் நிஜமான அனுகிரகம். நிரந்தர நரகத்துக்கு சுவாமி எவரையும் அனுப்புவதில்லை என்பது ஒரு தனிப்பட்ட பாதிரியாரின் அபிப்பிராயம்தான். அதுவேதான் கிறிஸ்தவம் முதலான ஒரே பிறவி மதங்களின் கோட்பாடு என்று சொல்வதற்கில்லை. ஒரே ஜென்மத்தில் ஒருத்தன் பண்ணுகிற புண்ணியத்துக்காக அல்லது பாபத்துக்காக அவனை சுவாமி சொர்க்கம் அல்லது நரகத்துக்கு நிரந்தரமாக அனுப்பிவிடுகிறார் என்பதுதான் அம்மதங்களின் பொது கருத்து. அதிலும் நாம் பொதுவாக பாபமே பண்ணுவதால் நரக தண்டனை பெறுகிறவர்கள் தான் ஜாஸ்தியாக இருப்பார்கள் என்பதால் தீர்ப்பு நாளைக்கே ரொம்பவும் பயங்கரமான பெயர் டூம்ஸ் டே என்று வைத்திருக்கிறார்கள். இது பகவானின் கருணைக்கு குறைவாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. நம் மதத்தின் புனர்ஜென்ம கொள்கைக்கு ஆதரவாக ஒன்றை அழுத்தமாக காட்டலாம். வெள்ளைக்காரி ஒருத்தி என்னிடம் வந்து இந்த ரீஇன்கார்னேஷன் விஷயத்திற்கு நிரூபணம் கேட்டாள். நான் அவளிடம் வாதம் ஒன்றும் செய்யவில்லை. அப்போது மடத்து முகாமில் ஒரு பண்டிதர் இருந்தார். அவருக்கு இங்கிலீஷும் வரும். அவரிடம் அவளை அங்கே உள்ள பிரசவ ஆஸ்பத்திரிக்கு அழைத்து கொண்டு போய் அங்கே பிறந்திருக்கிற குழந்தைகளை பற்றி விவரம் குறிப்பு எடுத்துக்கொண்டு வரும்படி சொன்னேன். அவளும் அப்படியே பிரசவ ஆஸ்பத்திரிக்கு அவரோடு போய்விட்டு வந்து குழந்தைகளை பற்றி குறிப்புகளை சொன்னாள். அதன்படி ஒரு குழந்தை கொழுவென்று இருந்தது, இன்னொன்று ரோஞ்சானாக இருந்தது. ஒன்று அழகாக இருந்தது, ஒன்று அவலட்சணமாக இருந்தது. ஒன்று உசத்தியான வரலில் சௌகரியமாக பிறந்தது, இன்னொன்று சொல்லி முடியாத கஷ்டங்களுக்கு நடுவே ஒரு பரம ஏழைக்கு பிறந்தது. ஜென்மாவின் கடைசியில் பகவான் ஒருத்தரை நிரந்தர நரகத்துக்கு அனுப்புவது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நமக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள். இப்போது பல ஜென்மங்களின் ஆரம்பத்தை பிரசவ ஆஸ்பத்திரியில் பிரத்யக்ஷமாக பார்த்தாயே, இதில் ஏன் இத்தனை ஏற்றத்தாழ்வுகள்? ஏன் ஒன்று தாரித்திரியத்திலும் இன்னொன்று சம்பத்திலும் பிறக்க வேண்டும்? ஏன் ஒன்று ஆரோக்கியமாகவும் இன்னொன்று துர்பலமாகவும், ஒன்று லட்சணமாகவும் இன்னொன்று அவலட்சணமாகவும் இருக்க வேண்டும்? ஜீவனுக்கு ஒரே ஜென்மாதான் உண்டு என்ற உங்கள் மத கொள்கையை ஒப்புக்கொண்டால் இவை ஜனிக்கிற போதே இத்தனை பாரபட்சங்கள் இருப்பதை பார்க்கிற போது சுவாமி கொஞ்சம் கூட கருணை அல்லது புத்திசாலித்தனம் இல்லாமல் மனம் போனபடி கண்ணா பின்னா என்று காரியம் செய்து கொண்டிருக்கிறார் என்றுதானே ஆகிறது. அப்படிப்பட்ட சுவாமி கருணை செய்வார் என்று நம்பி எப்படி பக்தி செலுத்துவது? பூர்வ ஜென்ம பாப புண்ணியங்களை ஒட்டி புனர்ஜென்மா அமைகிறது என்ற கொள்கையை தவிர நீ பார்த்த ஏற்றத்தாழ்வுக்கு என்ன காரணம் சொல்ல முடியும் என்று கேட்டேன். அவள் ரொம்ப சந்தோஷத்தோடு நான் சொன்னதை ஏற்றுக்கொண்டு போனாள். ஆனால் நவீன காலத்தவர்களுக்கு இந்த விளக்கங்கள் போதாது. சயின்ஸின் படி ப்ரூஃப் கேட்பார்கள். அப்படி பார்த்தாலும் இப்போது பாரா சைக்காலஜி காரர்கள் இந்த விஷயத்தில் நிறைய ஆராய்ச்சி பண்ணி ஜென்மாந்திரங்கள் உண்டு என்பதற்கு ஆதரவாக அநேக விஷயங்களை சொல்கிறார்கள். உலகம் முழுக்க இவர்கள் சுற்றி வந்ததில் எத்தனையோ இடங்களில் புனர்ஜென்மாவை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொண்டு சென்ற பல பேர்களை பார்த்திருக்கிறார்கள். பூர்வ ஜென்மத்தில் இப்போதைய இடத்துக்கு துளிக்கூட சம்பந்தமே இல்லாமல் வேறு எங்கேயோ இருக்கப்பட்ட தூர தேசங்களில் தாங்கள் பார்த்தவற்றை நினைவாக சொல்கிற பல பேர் இருக்கிறார்கள். இந்த ஜென்மாவில் கொஞ்சம் கூட சம்பந்தமில்லாத பலரிடம் இப்போது அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த விவரங்களை எல்லாம் மறக்காமல் சொல்கிறார்கள். இவர்கள் சொல்வது உண்மைதானா என பரிசோதித்து பார்ப்பதற்காக பாரா சைக்காலஜிக்காரர்கள் அந்தந்த ஊர்களுக்கு போயிருக்கிறார்கள். போனால் அங்கே ஆச்சரியப்படுகிற மாதிரி இவர்கள் சொன்ன அடையாளங்களை அவர்கள் பூர்வத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிற மனுஷர்களை பார்க்கிறார்கள். இது மாதிரி 1, 2 அல்ல, ஏகப்பட்ட கேசுகள் இருக்கின்றன. நமக்கெல்லாம் முற்பிறவி சமாச்சாரங்கள் அடியோடு மறந்து போய்விட்டன. ஆனால் வெகு சிலருக்கு நினைவிருக்கிறது. அநேகமாக இப்படிப்பட்டவர்கள் பூர்வ ஜென்மத்தில் இயற்கையாக செத்து போகாமல், அதாவது நோய் நொடி வந்து செத்து போகாமல்
கொலை செய்யப்பட்டவர்களாகவோ அல்லது திடீரென்று ஒரு விபத்தில் சிக்கிக்கொண்டு அப்போது மரணம் அடைந்தவர்களாகவோ இருப்பார்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். தொடர்ந்து கேட்போம். ஹரே கிருஷ்ணா. பெரியவா சரணம்.